ஜெகஜனனி சுபபாணி கல்யாணி ஜெகஜனனி சுபபாணி கல்யாணி ஜெகஜனனி சுபபாணி கல்யாணி ஜெகஜனனி சுபபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாத மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாத மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி பாண்டிய ராஜகுமாரி அம்மா சிவ வைந்தவி பரமேஸ்வரி நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவார் நீ பேசு முருகா தென்பழனி மலையோரம் தில்லு தமிழ் இசை பாடும் தென்பழனி மலையோரம் தில்லு தமிழ் இசை பாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் தேவாவுன் தேரோடும் செந்தூரின் கடலோரம் தேவாவுன் தேரோடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் தணிகை மலை உச்சியிலே சேவல் என்று கொடியாடும் தணிகை மலை உச்சியிலே சேவல் என்று கொடியாடும் திருப்பரங்குன்றத்திலே தேவாவும் தேரோடும் திருப்பரங்குன்றத்திலே தேவாவும் தேரோடும் பழமுதிரும் சோலையிலே பழமாடி கணிந்திருக்க பழமுதிரும் சோலையிலே பழமாடி கணிந்திருக்க
சேரும் தென்பழனி தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழிசை பாடும் செந்தூரின் கடலோரம் தேவாவும் தேரோடும் முருகா ஓடுகிற வண்டியோடு ஒற்றுமையாரண்டி மாடி ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணிப்பாரு ஓடுகிற வண்டியோடு ஒற்றுமையாரண்டி மாடி ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணிப்பாரு ஓடுகிற வண்டி ஓடு என்ன மரஜாதி கோடி தேங்காயும் காய்ப்பதில்லை கொள்ளையில வச்ச முள்ள குளப்பாத்து பூப்பதில்லை ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாடே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது காவம் தானே வெட்ட வெட்ட தழைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா வெட்ட வெட்ட தழைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா கட்டழகிக்கேனம்மா காதல் கொடி தானம்மா ஓடுகிற வண்டியோடு ஒற்றுமையாரெண்டி மாறி ஒன்ன விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு ஆண்டவன காதலிச்சா பாண்டிய நாட்டு மீனாட்சி காதலிச்சு மனம் முடிக்க மாமதுரை கோவில் சாட்சி காதலொரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் சேர்ந்து பாடும் உல்லாசராகம் அம்மா கல்யாண பூக்கள் ரெண்டை கண்ணீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்டை கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவே கண்ணாமூச்சு ஆடுறா ஓடுகிற வண்டியோடு ஒற்றுமையாரெண்டி மாறி ஒன்ன விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற ஓடுகிற வண்டி ஓடு அலைகடல் ஒரு நாளும் வற்றாத உலகினிலே ஆதவன் ஒரு நாளும் மறையாதி அதுபோல் நமது பசும்பொல் கண்டெடுத்த தெய்வ திருமகன் புகழ் மாறாது 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 எங்கள் தங்கத்தின் நிறமென்றும் மறையாது பசும்பொன் கண்டே திலகமடா தம்பி பாரு தலைவரடா பசும்பொன் கண்டே திலகமடா தம்பி பாரு தலைவரடா உக்கிரபாண்டியர் புதல்வரடா உக்கிரபாண்டியர் புதல்வரடா எங்கள் உலக தலைவர் தேவரடா பசும்பொன் கண்டே திலகமடா தம்பி பாரு தலைவரடா கன்னி தமிழா
திருமகன் தேவரடா. பசும்பொன் கண்டே பசும்பொன் கண்டே திலகமடா தம்பி பாரூர் போற்றும் தலைவரடா. தேசிகத்திலும் தெய்வீகத்திலும் இரு கண்கள் என்று சொன்னாரடா. தேசிகத்திலும் தெய்வீகத்திலும் இரு கண்கள் என்று சொன்னாரடா. பங்களத்தி போதிகண்டே பங்களத்தி போதிகண்டே எங்கள் வண்ண தமிழா முருகனடா. எங்கள் தெய்வீக திருமகன் தேவரடா. பசும்பொன் கண்டே திலகமடா தம்பி பாரூர் போற்றும் தலைவரடா. நெற்றியில் தீரி நீராமி நீலவண்ண பட்டுடுத்தி தேவருக்கு நெற்றியில் தீரி நீராமி நீலவண்ண பட்டுடுத்தி முக்குளத்தோரை காக்க வந்தே முக்குளத்தோரை காக்க வந்த எங்கள் முத்தான தெய்வமடா. எங்கள் தெய்வீக திருமகன் தேவரடா. பசும்பொன் கண்டே திலகமடா தம்பி பாரூர் போற்றும் தலைவரடா. உக்கிரபாண்டிய புதல்வரடா. எங்கள் உலகம் போற்றும் தலைவரடா. பசும்பொன் கண்டே திலகமடா. நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. அதற்கு தக என்ற திருவள்ளுவர் குரலுக்கெனவே அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டு தாய்மார்கள் கூட்டம்லாம் வந்திருக்கா. உட்காருங்க. இந்த நாடகத்தை முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு சீரும் சிறப்புடன்
நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் அனுமதி அளித்து இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும், நமது கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அனுமதி அளித்து இந்த நாடகத்தை சீரும் சிறப்புடன் நடத்த வேண்டும் என்று சொல்லி அனுமதி அளித்து தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளவர்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயில்கின்ற மாணவ மாணவியர்களுக்கும் பேரானூர் இந்த நாடகத்தை சீரும் சிறப்பு நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது பேரானூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பசுமன் கண்டெடுத்த சிங்கம் தெய்வீக திருமகனார் பசுமன் ஊனா முத்துராமலிங்க தெய்வீக திருமகனாருடைய அந்த திருப்பணியை தினந்தோடு வணங்கி கொண்டிருக்கின்ற தேவருடைய திருமகனாருடைய பக்த கோடி பெருமக்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமல தூவி பன்னீர்செத்து கீதம் பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்துக்கு ஒளிபெருக்கி பிடித்தான் அமைக்கும் என்று சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைச்சு நல்லா சிரிக்க போறேன் ஒப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி முன்னே இருக்கக்கூடாது, நல்லா சிரிச்ச முகமா இருக்கணும். வேற இல்லையா குமார் ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் இந்த பக்கம் பாருங்க, இப்படி போட்டா ஏத்துறது இறக்குறது தெரியும், எங்களுக்கு தெரியும். மானிட்டர் மறைக்குமோ? குமார் ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேலக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும், ஏண்டா விவசாயம் இல்லாட்ட உலகமே கிடையாது. இன்னைக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருந்து இந்த நாடக நடிகர்கள்லாம் இன்னைக்கு சாப்பிடுறதே இந்த விவசாயத்தை. ஆமா, இந்திய நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தாங்க. நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாத்தான் நாங்க போய் காலையில சோத்துல கைய வைக்க. அப்படி சொல்ல மாட்டாரே. ஆமா, நாளைக்கு காலையில போய் சீட்டு காசு கட்டுறதே உங்க காசை வச்சுதான் கட்ட முடியும். ஆமா, நாங்க கொஞ்சம் கரூரை விட்டு சாப்பிட்டு முன்னாடி ஆரம்பித்து வேணும் வரையிலே லேசா தூர ஆரம்பிச்சிச்சு. வர்ண பகவான் பார்த்தாரு. நாங்க காலை வச்ச இடம் இந்த இடத்துல மழை பெய்யும் போய் தொலைறாங்க, பொழைச்சு போட்டு போயிட்டாரு. காலையில தான் பெய்யும். ஆமா, அண்ணன் சொன்னாரு இங்க வந்து சாமியை கும்பிட்டு வேலாயுதண்ணே ஐயா 18 அப்படி கருப்பே பூசாரி கொஞ்சம் பார்த்து மணி அடிங்க காலையில வரட்டும் அப்படின்னு. ஆமா ஆமா, அதனால கண்டிப்பா காலையில நாடு செழிக்க நல்ல மழை பெய்யும். இந்த நாடகத்துக்கு வந்து விட்டு எவ்வளவு நாடகம் நடத்து. இந்த தூங்குறாரு தூங்கிட்டு தாயா இருக்கும். ஆமாயா, அந்த ஒண்ணு ஊருக்கு திருச்சி போமா ரெண்டு. ஆமா ஆமா ஆமா, இதான் தூங்கி எந்திரிச்சால்தான் காலையில போய் நம்மள கூட பேசுறது. அங்கவை சங்கவை ஆமா, சின்ன கருப்பு பெரிய. ஆமா ஆமா, இவர் முழிச்சிருந்தாலும் பேச மாட்டாங்க. இந்த தூங்குனவங்க காலையில டீ கடையில போய் எப்படி ஏப்பா வேலாயுதம் நாடகத்தை கொடுத்தமே. ஆமாப்பா, அதுல இருந்து நடிகர் வந்தாங்களப்பா. நாடகம் எப்படி இருந்து எப்படியா இருந்துச்சு? இவங்க போய் அவர்கிட்ட கேட்பாரு, நாடகமா சூப்பர், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இப்படி ஒரு நாடகத்தை நான் பார்த்தேன். நாடகம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஆனா நான் தான் படுத்து தூங்கிட்டேன். இவர் தூங்கிட்டாரா? நாடகம் நல்லா இருந்துச்சு. தூங்குனதோட சும்மா இருக்க மாட்டாரு. ஒரு டீல 50 பைசா கடமை சொல்லிட்டு அவர் தான் அத்தனை பேரையும் குறைவே. அந்த பப்புனை போட்டிருந்தா ரெண்டா டர், இந்த டான்ஸ போட்டிருந்தா உள்பாவடைய, இந்த அவரை போட்டிருந்தா அந்த அப்படி பண்ணிருப்பாரு. இப்படி குறைவேசிருக்காண்டே ரெண்டு கூட்டம் வரும். அது பேசின பேசாட்ட மீட்டர் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இப்பவே 15,000 சோழி முடிச்சு ஊரு காசை திங்காம போக மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏங்க திங்கிறான்? ஏங்க அந்த திங்கிற காசு எங்க உடல்ல சேரணும். இதான் தெய்வத்துக்கு முன்னாடி சொல்றேன். வாங்குற காசுக்கு உழைக்கணும். உழைச்சாத்தே அந்த காசு உடம்புல சேரும். நோகாம வாங்கிட்டு போனோம் வைங்க, அந்த காசு கண்டிப்பா மதுரை போறதுக்குள்ள கீழே விழுந்து எவனாவது எடுத்துட்டு அப்படி சொல்ல மாட்டாரு. அப்ப நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும்? எப்படி வரணும்? வீட்டை விட்டு பரப்பிட்டு வரலே பரப்பிட போறே. அப்படி விபூதி எடுத்து பூசி அந்த அப்ப நிக்கிறார் பாரு, அப்படி நெத்தியில விபூதியை பூசி அப்படி குங்கும போட்டு வச்சு சாமி என்ன கருப்பு சாமி, கருப்பு 18 அப்படி கருப்பு சாமியை கும்பிட்டு பொண்டாட்டி புருஷன் குடும்பத்தோட சிரிச்ச முகத்தோட நம்ம பேரானூர்ல நாடகமா. என்ன நாடகம்? வள்ளிரமணமா? வள்ளியா? யார் முருகன்? யார் வள்ளி? யார் நாரதர்? யார் ஹார்மோனியம்? யார் மிருதங்கம்? யார் மிருதங்க? யார் ஆல்ரவுண்ட்? யார் கஞ்சை? அடியா செங்கலை சேர்த்துக்கிட்டு முண்ட நீனே ஒரு கூட மாத்திரையை திண்டுகிட்டு இருக்க. இப்ப பரவாயில்ல இருக்க, நீனு செஞ்சுட்டாலும் புழு புழுந்தா இருக்கு. ஆனா கூலிச்சாமியை குறிப்பு கேட்கிறாங்க பாருங்க, அவங்கள கேட்ட கைய வெட்டினா சரி. 80 வயசுல இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்ல வச்சு அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாரு சிஞ்சா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தாலும் நாடகம் பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். சரி, ஆனா சில பேர் வீட்டை விட்டு பரப்பிட்டு வரையிலே என்னமோ ரிக்கார்ட் டான்ஸ் பார்க்க போறது மாதிரி, செமினி சர்க்கஸ் பார்க்க போறது மாதிரி, ஒரு கையில பாய் சுணக்கமா, ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டல்ல தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றது. பாய் சரி,
தலகாணி சரி, தண்ணி பாட்டு கூட சரி, இந்த நாடகம் பார்க்க நாய் எதுக்கு? நாய் எந்த ஊர்ல நம்ம நாடகத்தை பார்த்துச்சு? அததானே டவுட்டா இருக்கு. இந்த இருக்காம்பார் மாவூர் நம்ம. ஆமா, இவன் வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு. அதுக்கிட்டே நம்ம 5 பேர் பேசலாம் வந்திருக்கோம் இல்லையா? வந்திருக்கியா? கேட்டுவிட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி இல்லாயி என்னங்க மாமா, நம்ம பேரானூர்ல நாடகமா நடக்குது? வண்டி ரிவேஸ்ல ஆரம்பிச்சு. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸுக்கார புள்ள, அந்த புள்ள வர தொட்டிக்கு ஜெயஸ்ரீ சிரிப்பீங்க உன் ஜோடி. சரி விடு, உனக்கு பா சின்னத்தா. சரி, இந்த பிள்ளை வந்த உடனே இளவட்டங்களுக்கு எல்லாம் கை இப்படி நிக்கும். இந்த பிள்ளை வந்துட்டு போன அந்த கை ரெண்டு கொஞ்சம் சார் எதுக்கு அங்க? அங்கதான் சார் கீட்டு டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா வச்சு பார்த்தல. யாருக்கு வச்சு பார்த்தீங்க? அந்த ஜெயஸ்ரீ. உனக்கு இந்த கால் ரெண்டி மடக்கி வச்சுக்கிட்டு, இந்த கால் ரெண்டி ஐயோ நீட்டி படுக்க போட்டு 2:30 மணிக்கு மேல என்ன பார்த்தா தாய்மார்களுக்கு எல்லாம் மடியில உள்ள பிள்ளை தலகாணி மாதிரியே தெரியும். மெது மெதுண்டு அந்த பிள்ளையை தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்குண்டே சில பேர் வருவாங்க. சரி, சில ஊர்ல பப்புடுங்க மேடைக்கு வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது. அவங்க வீட்டுல 50 ரூபா களவாட்டு போனவன பார்த்தா எப்படி எதிரிய பார்த்த மாதிரி முழிய முறைச்சுக்கிட்டு ஓமோரே பாடுறா செருப்பிட்டு முடிச்ச மணிப்பிரசு மாதிரி இப்படி முறைச்சு பாக்குறதுக்காக வருவாங்க. சரி, யார் எதுக்கு வந்தாலும் சரி, நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்குன்னா யாரு மணி வாத்தியார? யாரு? ரசிகர்களை வச்சுதான். அப்படி சொல்லுங்க. இப்ப உங்களை வச்சுதான் நாங்க. ரசிகை இல்லாத கலை விருத்தி அடையாது. 5000 பேர் கூட்டம் இருக்கும். அங்க நாடகம் விளங்கவே விளங்காது. காரணம் என்ன தெரியுமா? இங்க 15 பேர் ரம்மி விளையாண்டுகிட்டு இருப்பேன், இங்க 5 பேர் தண்ணியை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பேன், அங்கிட்டு 15 பேர் குழுக்கள் கட்ட வச்சு அடைஞ்சுக்கிட்டு இருப்பேன். சரி, மசில் கூட விளங்க. இந்த கூட்டம் ஞானமான கூட்டம். இந்த கூட்டம் விடிய வரைக்கும் இருந்தா எங்களுடைய முழு திறமைகளையும் உங்கள் முன் காமிப்போம். முழு திறமை என்ன? 4 கவிச்சியை பேசிட்டு போறவன் கோமாளி கிடையாது. இல்ல, கவிச்சியை பேசி போனப்ப எனக்கு செலவு வைக்க போறீங்களா? பேரானூர்ல 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாடகம் என்னது? நாடகம் வள்ளி திருமண நாடகம். ஏன் வள்ளி திருமணம்? இந்த வள்ளி திருமண நாடகத்துல என்ன ஏன் கோமாளியா போட்டிருக்காங்க? எதுக்கு? உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணுங்க. சிரிக்காத மனுஷன் மனுஷனே கிடையாது. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆமா, பக்கத்தாடா அவன் ஏற்கனவே சேர்ந்திருந்த கம்பெனி. அதனால சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும். என்னத்தை கண்ட நம்ம இருந்து பிறக்கும் போதும் உண்டோம், போகும் போதும் உண்டோம், இடையில என்னத்தை கண்டோம், அது வரைக்கும் கொஞ்சம் சிரிச்சு வாழுவோமே. சிரிக்காத மனுஷனை பார்த்தேலா வீட்டுக்குள்ள உட்காந்து கேப்ப குழும் சப்பாத்தி தின்னுகிட்டு இருக்கேன். சுகர் வந்துருச்சு, இந்த தண்டி வயிறோட பானையை தள்ளிக்கிட்டு இப்படி நடக்கிறேன். தர்மாஸ்பத்திரியில நோட்டோட நிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? பெத்த தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கையிலே சிரிச்சிருக்க மாட்டேன். 500 ரூபாய் கையில கொடுத்து சிரிக்க சொல்லுங்க, இப்படியே இருப்பாங்க. திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போதுலாம் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் சொல்லிக்கொண்டு, இன்னைக்குள்ள உலகம் அன்பு அண்ணே நம்ம ஊருக்கா வேண்டி மாயகுல மாதவன் யூடியூப் சேனல் வந்திருக்கு. யூடியூப் காலம் 2024 இன்டர்நெட், இமெயில். இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு செல்லுல பாத்துருவான். வாட்ஸ்அப், யூடியூப், பேஸ்புக், வீடியோ கால், இன்ஸ்டாகிராம், கூகுள் பே, போன் பே, செல்லுல எல்லாத்தையும் வச்சுட்டேன். நீங்க அமெரிக்கா பாருங்க, ஃபைனல் மேட்ச் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, எங்க போய் நேரம் பார்க்க முடியுச்சா? செல்லுல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 176க்கு ஆல் அவுட், 23க்கு 2 விக்கெட் போயிருக்கு சவுத் ஆப்பிரிக்கா, விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா? கப்பு வாங்கணும். எங்களுக்கு என்ன? உங்ககிட்ட நாங்க நல்ல பேர் எடுக்கணும். இந்த உலகம் அமெரிக்காவுல போய் நம்ம கிரிக்கெட் நடக்கிற இடத்துல போய் பார்க்க முடியுமா? முடியாது. செல்லுல எல்லாத்தையும் தள்ளிட்டேன். இந்த செல்லு, இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்துருச்சுடா, பேரானூர்ல இந்த வள்ளி திருமண நாடகம் நடந்திருக்கு. என்னையா சொல்ற? அப்பறா உண்மைதாங்க. எப்படிங்க? முருகன் அங்க இருந்து வள்ளிக்கு வீடியோ கால் பண்ணுவாரு. சரி, இவர் உம்மா கொடுப்பாரு. சரி, இவர் இங்க இருந்து வீடியோ கால் தள்ளிட்டு போயிருப்பாங்க. எங்க இந்த வள்ளி திருமண நடந்திருக்காது. அப்ப உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இன்டர்நெட் உலகம். இந்த வீடியோ கால் தாங்க இன்னைக்கு உலகத்துக்கு இளவயது இளைஞர்கள் பைக்கில் போயில ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் இந்த வீடியோ கால். என்னங்க வீடியோ காலுக்கு ஆக்சிடென்ட்க்கு என்னங்க சம்பந்தம்? சத்தியமா சொல்றேனே, எங்க நாடகம் வேணும் மதுரை,
இது தெய்வத்துக்கு பொதுவா உண்மையிலே நடந்தது. கருப்பனை பொதுவா சருகணியை தாண்டிட்டோம். மதுரையில இருந்து பாட்டி வருது, வேன் டிரைவர் வீட்டுல இருந்து ஓட்டிக்கிட்டு வர்றாரு, 10 பேரும் தூங்கிட்டோம். சருகணியில ஒரு வேகத்தடை. இந்த வேன் டிரைவர் ஸ்டெப்னிட்ட பேசுறேன் வீடியோ கால். எப்படி நாங்க தூங்கிட்டு இருக்கோம். ஹலோ டார்லிங். என்ன மாமா? நான் நாடகத்துக்கு வந்துட்டேன். சரி மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. என்னடி ஃபேஸ் நல்லா இருக்கே, பியூட்டி பார்க் போனியா? உங்களுக்கு ப்ளீச்சிங் பண்ணிருக்கேன். சரி காலையில வந்துருவேன். சரிங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஒண்ணே ஒண்ணு குடுக்கவா? குடுக்கவா? குடுத்துட்டாயா? எதுல? நின்றுகிட்டு இருந்த நெல்லு வண்டி லாரியில போய் குடுத்துட்டேன். 13 பேரும் திருமயபுத்தூர் ஆஸ்பத்திரியில ஊசி போட்டு போனோம். ஆமா. இதே எனது அன்பு சகோதரி மனோரஞ்சனி தான் ஸ்ரீபாட்டு. ஆமா, அன்னைக்கு அவங்க தான் வந்தவங்க. திருவேம்பத்தூர்ல போய் ஊசியை போட்டு அங்கிருந்து எங்க போகணும், கைகாட்டியை தாண்டி நாடகத்துக்கு போனோம். அப்புறம் ராதாஸ்ரீ வள்ளியை வர சொல்லி அன்னைக்கு நாடகத்தை ஒன்று பிடிச்சிட்டு நடத்தினா. வண்டி டிரைவர் ஒத்த கண்ணாடி போச்சு. அவன் தாளம் போட்டவன் முன்னாடி உட்காந்தவன் இருக்கிற கண்ணாடி கூட மண்டையில நடக்கு. எனக்கு இந்த நாடியில் அடிச்சு இந்த பல்லு போச்சு. இவன் யார் தாளக்காரன் போச்சு. அப்ப என்ன நடக்குது? தயவு செய்து அன்பு ரசிக பெருமக்களே, வண்டியில போகையில தயவு செய்து செல்போனை பயன்படுத்தாதீங்க. வீடியோ கால் நீங்க உட்கார்ந்து புளிய மரத்தில் நிப்பாட்டி நக்க கூட செய்யுங்க, முத்தம் கொடுங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நம்மளுக்கு அப்படித்தான் தெரியும். நிறைய பேர் இன்னைக்கு தண்ணியை போட்டு வண்டி ஓட்டுறைய. ஒரு செகண்ட் இப்படி மூடிட்டு முடிக்க முடியல. எதுக்கு வர அரப்பாடியில் இருக்காரு தூக்கிடுவேன். ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கீங்கல்ல. கொடுத்துருக்கோம். நின்றுக்கிட்டு இருந்த வண்டியில கொடுத்தேன். நம்ம பொண்டாட்டி உள்ள தெருவில் நிக்க பார்த்த கிருஷ்ணவேணி டிரைவர் என்னை பார்த்துட்டு அடே சண்முகராசா அடிவிட்டு கிடக்கான்னு சொன்னேன். அப்ப என்ன நடக்குது? இதைத்தான் நான் மேடைக்கு சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒண்ணு நினைச்சு பாருங்க. இந்த ஒரு வாரமா பேஸ்புக்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? கள்ளக்குறிச்சி 70 உயிர்களை தின்றிருக்கேன். ஒரே ஒருத்தன் 50 வீட்டுக்கு நடுவு வீட்டுல விசச்சாராயத்தை வித்திருக்காயா? 70 பேர் 70 குடும்ப தலைவனும் போயிட்டே. இன்னைக்கு பொண்டாட்டி உள்ள நடு ரோட்ல நிக்கிறேன். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. சரி, நீ தான் சாப்பிட்டு தொலைஞ்சே, பொண்டாட்டிக்கு ஒருத்தன் வாங்கி கொடுத்துருக்காண்டா சண்டானே. அது தாகம் நினைச்சு தண்ணி நினைச்சு எடுத்து குடிச்சு விட்டாங்க. 2 பேருமே காலியா? அந்த பிள்ளைகளுடைய நீ 20 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, அந்த குடும்பம் இன்னைக்கு என்ன நிலைமை ஆச்சு? அப்போ ஒரு நிமிஷம் அந்த விசவாயில் இந்த டாஸ்மார்க்களையும் கலக்கலையும் என்ன நினைப்பீங்க? எப்படியாவது ஒரு இதுல கலந்து விட்டுருவேன். தயவு செய்து உங்க காலில் கும்பிட்டு விழுந்துறேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம மனைவிமார்கள் நம்ம பிள்ளைய நல்லா படிக்கணும்டா முதல்ல அதிலிருந்து விடுபட்டு வாருங்கள். வந்தாத்தா நம்ம பேரானூர் கிராமமும் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகளையும் நல்ல முறையா படிக்க வைக்க முடியும், நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கணினி காலத்திலையும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் அன்பு அண்ணே நமது ஏகே வேலாயுத அண்ணனை மறக்கவே முடியாது. அவர் போட்ட பாட்டி எல்லாம் இன்னைக்கு குறை சொல்லாத பாட்டிகள் நாடகமே பார்த்தேன். எல்லா நடிகர்களும் குறிப்பிட்ட தமிழ்நாட்டிலே நம்பர் 1 தான் போட்டிருக்காரு. ஆகினால இந்த கணினி காலத்துல இப்படி ஒரு நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலை தான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாதுன்னு சொல்லிக்கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு காடுமையை தேடி கலப்பையை தூக்குனது அந்த காலம். காலையில எந்திரிச்சு காடுமையை தேடி போய் கலப்பையை தூக்குனது அந்த காலம். காலையில எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு பேசி பேசுறாங்க இந்த காலம். பழமை குறைந்த
அப்பா அப்பத்தா 10 கிலோமீட்டர் போய் ஊற்று தண்ணி எடுத்துட்டு வருவாங்க பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு. எப்படி அப்படி கக்கத்துல வாழ வச்சு இக்கத்தில வாழ தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். இப்ப உள்ள எப்படி வீட்டுக்கு 4500 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி தயார் பண்ணி. ஆமா ஆமா 5 உரம் எடுத்துட்டு வர்றது. அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு இப்ப போற தங்கச்சியை தண்ணிக்கு போற சைஸ் எப்படியே இப்ப பானைகளை கொண்டு போய் பைப்பை சுத்தி போட்டு குடிப்பு சண்டை ஓடுறீங்க. இந்த காலம் பலம குறைஞ்ச கால நாட்டின் புது மணிந்த கால அத்த பெத்த மல்லி எப்பூ கேட்ட முள்ள பூவே மம்பள கண்ணத்தி மல்லம செலவு பொண்ணமா ஒன்ன மாறி மாறி முட்டந்தாரே மல்லம சின்னம பொண்ணமா இதுவரைக்கும் யாருக்கு சொன்னேன்? தாய்மார்களுக்கு. அந்த காலத்துல நடந்தது சொன்னேன். சித்தப்பா உட்காரு, நின்றுகிட்டே எப்படி நாடகத்தை பார்ப்பேன், கொஞ்சம் உட்காருங்க. அந்த காலத்துல எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனும் சூது வினயம் இல்லாம போட்டியோட வாழ்ந்தாங்க, பொறாமையோட வாழல. கக்கத்துல 3 மானை, தலையில 3 மானை, ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால பேரானூர்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 10 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். ஆமா தியாரே. நீங்க என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தீங்களோ, நம்ம ஏம்பல் கரூர் போன உடனே டாக்டர் அருவாளோட நிக்கிறாரு. எதுக்கு? பெட்ல படுக்க போட்டு புருட்டுன்ற ஒரு அருவா சிசரியன். இன்னைக்கு குழந்தை மருத்துவமனையில 100 பேர் குழந்தை பார்த்தா 80 சிசரியன், 20 தான் சுகப்பிரசவம். காரணம் என்ன தெரியுமா? என்னைக்கு கன்சீவ் ஆகிறீங்களோ அன்னையில இருந்து நீங்க வேலையை குறைச்சிட்டீங்க. பெண்ணா பிறந்தவங்க கன்சீவ் கற்பம் ஆனவுடனே கூட்டு மாற வச்சு கூட்டணும், தலையில தண்ணி கூட வைக்கணும், அம்மி போட்டு அரைக்கணும், ஆட்டரோல் போட்டு ஆட்டணும். இப்படி இருந்தாத்தான் சுகப்பிரசவம். நீங்க தான் கன்சீவ் ஆன உடனே டிவியில சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடறீங்களே, யாரு வேலை பார்க்கிற? அன்னைக்கு என்ன ஆடிச்சு? ஆடி தீபாவளி வந்தா இப்படி மாவை போட்டு 2 பேரும் ஆட்டுவாங்க. அன்னைக்கு குளவி ஆடிச்சியா? அன்னைக்கு குளவியை செயின் போட்டு கட்டிட்டியா? கீழே உள்ள உரல் ஆடிக்கிட்டு கிடக்கு. கொட கொட கொடக்கும் கொட 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 கொட. யாரு பெண்கள் இன்னைக்கு மஞ்சள் பூசி குளிக்கிறீங்க? குளிக்க மாட்டீங்களே. மஞ்சள் பூசி இருந்தா கருமுஞ்சிக்கிற ஒரு நோய் வந்திருக்காது, கோவிட்-19 கொரோனா வந்திருக்காது. மஞ்சள் பூசல, குங்கும பொட்டு வைக்கல, ஸ்டிக்கர் போட்டு பீட்டி பாரு 500 ரூபா கொடுத்து நல்லா இருந்த மூஞ்சிய நாசக்காடு பண்ணி பார்க்க வந்த மாப்பிள்ள பருவு வந்த முண்டை ஓடிடுறேன். யார் அந்த காலத்துல பீட்டி பார் போனா? இல்ல ஒவ்வொரு மண்ணை வச்சு தேய்ச்சி குளிச்சாங்கயா. இந்த வேஷ்டியும் சட்டையும் வெள்ளம் வெண்மையா வர்றது காரணமே அந்த ஒவ்வொரு மண்ணு தான். இன்னைக்கு சோப்பு ஷாம்பு அடே அப்பா என்னென்ன அம்மில ஓட்டு அரைச்சாவுல அந்த குழம்பு மணக்கு இன்னைக்கு பொடி என்ன பொடி? ஆச்சி மிளகா பொடி, ஆச்சி சீரக பொடி, ஆச்சி ரசப்பொடி. இன்னைக்கு கமுதியில என் பொண்டாட்டி குழம்பு வச்சிருக்காங்க. என்ன பொடியை போட்டு? மூக்கு பொடியை போட்டு குழம்பு வச்சிருக்காங்க. என்ன ஆச்சு? தும்மிக்கிட்டே வர்றது. உனக்குலாம் எறும்பு பொடியை போட்டு குழம்பு வச்சிருக்காங்க. உனக்குலாம் எலி பொடியை போட்டு பொத்தியா முடியா? என்ன உலகம் நடக்குது? சரி, பிரளயம் ஆகிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு பெருசுகள் எப்படி இருந்தாங்க இப்படி பாக்கணும். 8 அடி உயரம் 10 அடி உயரம். ஒவ்வொரு பெருசுக்கு இந்த தண்டி. என்னையா இழிச்சத்தனமா பேசுற? மீசையா அப்படி சொல்லியா? நீ வேற மீசை மட்டுமா பெருசு? கெட்டுனது ஒரு பொண்டாட்டி, கள்ள பொண்டாட்டி 3 பொண்டாட்டி சைடுல வச்சு நோக்கி ஒவ்வொரு பொண்டாட்டிக்கு 16 பிள்ளை 18 பிள்ளை மொச்சப்பயிர் மாதிரி பிரிக்கி இருக்காங்க. காரணம் என்ன வாத்தியாரே? வீட்டுக்குள்ள இருந்துச்சு கேப்பக்கூழு கம்பங்கூழு. அந்த கம்பங்கூழ கொண்டு வந்துட்டாண்டா ரோட்டுக்கு. கேப்பக்கூழு 25 ரூபா, செம்பு 25 ரூபா. அதுல பட்டை வேற. ஆமா, தெய்வீக கூழ். நல்லா இருந்த பொருள் பூரா ரோட்டுக்கு வந்துருச்சு. கெட்ட பொருளை பூரா கம்பி கேட்டு போட்டு உள்ள வச்சு வைக்கிறான். எத்தனை பேர் கைய விடுறாங்க? 12 மணிக்கு 15000 பைக்கு நிக்குதான். தன் 45 கைய உள்ள விடுறேன். சேல்ஸ் பண்ணி எந்த கையில காசு வாங்கணும்னு முழிக்கிறேன். வீரன் ஒரு சரக்கு வந்திருக்கு. ஆத்தாடி அள்ளிரும். அது வீரன் கிடையாது. அதை சாப்பிட்டா கோலையா படுத்துருவேன். ஆமா, ஒரு மச்சின வேலை செய்யாது. மனைவிக்கு குழந்தைய கொடுக்க முடியாது. குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. முதல்ல விந்த தேம்பாதிக்கும், அடுத்து கல்லீரல், அடுத்து கணையா, அடுத்து கிட்னி, சட்னி ஆக்கி சங்கு சுடுகாட்டு கொண்டு போயிருவேன். எப்படி வாழ்ந்தாங்க ஒவ்வொரு பெருசுகளும். ஒரு படி மொச்சப்பயிரை தின்னுட்டு பேரானூர்ல குசுடா அடிச்சா பக்கத்து ஊருக்கு எப்படியா இப்ப இவனை குசுவை சொல்லு நசுக்கி விட்டு போயிருவேன். உலகம் அப்படி இருக்குங்க.
எவ்வளவு பெரிய நாடகங்கள், எத்தனை நடிகர்ல பார்த்திருப்பீங்க. பழையூர்வட்டி ராமையா பார்த்தீங்க, இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. கோப்பூர் கோவிந்தனை பார்த்தீங்க, இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. காளைவார் முத்துராமனை பார்த்தீங்க, இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. அம்பலத்தடி ராமையா பார்த்தீங்க, இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. பொன்னமராதி ஆறுமுகப்பா பார்த்தீங்க, இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. சொக்கலிங்கத்தை பார்த்தீங்க, இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. என்ன தங்கவேலப்பா பார்த்தீங்க, இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. ரவிகாந்த் அண்ணனை பார்த்தீங்க, இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. அசோகன் அண்ணனை பார்த்தீங்க, இன்னைக்கு சண்முகராஜா பாக்குறீங்க. இளையராஜா அண்ணனை பார்த்தீங்க, சண்முகராஜா பாக்குறீங்க. இன்னைக்கு என்ன என் பேரன் பப்புனா நடிச்சாலும் நாடக கலையை யாராலும் அழிக்க முடியாது சொல்லிக்கொண்டு அன்னைக்கு எப்படி இருந்தாங்க. எப்படி காலையில எந்திரிச்சு கலப்பையை தூக்குனது அந்த காலம், காலையில எந்திரிச்சு நீராக குடிச்சிட்டு கலப்பையை தூக்குனது அந்த காலம். காலையில எந்திரிச்சு இப்ப காலையில எந்திரிச்சு கட்டப்பேடியை இழுத்துக்கிட்டு நல்ல கட்டப்பேடியை இழுத்துக்கிட்டு கடைசி போயலை ஊட்டி உள்ளதளிக்கிட்டு நல்ல கடை போயில உருட்டி உள்ளதளிக்கிட்டு காசு வாக்கில் போய் 150 ரூபா சரக்கு பிளாக்ல 200 ரூபாய் வாங்கி குடிச்சுக்கிட்டு உடம்பு வீணா போறதெல்லாம் உடம்பு வீணா போறதெல்லாம் வளம குறைஞ்ச கால நாட்டிக்கு முழும நிறைஞ்ச கால. ஆகினாலே முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணோட நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோட நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு என்ன கரத்திலும் பொன்னகரமாக வழங்கக்கூடிய பேரானூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசுவாமி கோவில் உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக. குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் 29/6/2024 சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு மேற்படி கோவில் முன்பா அமர்ந்துள்ள வண்ண மின்னொளி கலையரங்கில் நமது ஆர்கேவி நாடக சபையினரால் நடத்தப்படும் நாடகமாக தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமலை என்ற புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சியாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற ஆரத்தாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசை தன்றல், புராண விளக்க உரையாடும் சங்கீத சாம்ராட், உங்கள் ஐவா நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், மதுரை அருகாமையில் உள்ள வல்லாரவட்டி மாநகர் என்றெடுத்த கே சந்தனகுமார் அவர்கள் இவரங்க மடியில் வேலன் வேடல் விருத்தனாக தோன்றி உங்கள் பெற சம்போ மகாதேவா. பாடும் பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோயிலவாணி, இசைக்குயில், வள்ளி என்றால் புராணங்களை தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய தனி இனிய காலத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் குளிர வைக்க வரும் தமிழகம் எங்கும் ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு எல்லாத்துக்கும் தெரியும், தகவல் கொடுத்திருப்பாங்க. மரியாதைக்குரிய மனோரஞ்சனி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஆமாம் இன்னைக்கு தேவை டிஸ்சார்ஜ் பண்ணி தம்பி வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த 18ஆம் படி கருப்பசாமி புண்ணியத்திலும் நமது பேரானூர் கிராம பொதுமக்கள் புண்ணியிலும் அவர்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக நீங்களும் வேண்டிக்கங்க, நாங்களும் வேண்டிக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு அதுக்கு பதிலாக இந்த நாடக உலகத்திலே கொடிகட்டி பறந்த வல்லாளப்பட்டி மாநகர் ரெண்டெடுத்த உங்களுக்கு எல்லாம் தெரியும், வசுந்தரா தேவி, மினர்வா தேவி, அர்ச்சனா தேவி, சோபனா தேவி, இந்த பாரம்பரியத்தில் வந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது கூலச்சி பேத்தியும் ஆகிய நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது வல்லாள மாநகர் ரெண்டெடுத்த உங்கள் ஐவா நட்சத்திரம் தன் இனிய காலத்தால் உங்கள் செவிகள் எல்லாம் குளிர வைக்க வரும் இசை அரசி. இன்னைக்கு பயமா இருக்கு, நாரதர் என்ன பண்ண காத்துருச்சு, ரெண்டு பேரும் ஒரு மாதிரியான ஆளு. ஆமா, உங்கள் ஐவா நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி MSK சிந்து பைரவி அவர்கள் இவரக மடியில் ஸ்ரீ வள்ளி நாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கின்றவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கின்றவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் நாடகான போர் புரசு, இதிகாச சுடர், புராண புயல், நாரதர் ரெண்டால அப்பாவுடைய நடிச்ச பாக்கியம், வரிச்சு ரெண்டாலே பழனியப்பாப்பா, அது மாதிரி கற்பூரம்பட்டி தேவி ஆனந்தன், TM பாலமுருகன், இந்த தர வரிசையில் இன்னைக்கு நம்மை விட்டு பிரிந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அஞ்சரை கட்டை அன்பண்ணன் ஆறுமுகம், இன்னைக்கு உலகமே போட்டபடி இருக்கிற நமது புதுகை நமது திருப்பத்தூர் கல்மேலை சேர்ந்த அன்பண்ணன் முத்தப்பா, இந்த வரிசையில் இன்றைக்கு வந்திருக்கிற நாடகர் அடுக்குமுடியாக பேசக்கூடிய வசன மாதுரிய சக்கரவர்த்தி, பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை அருகாமையில் உள்ள ஆவியூர் மாநகர் ரெண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை நமது கார்த்திகேயன் அவர்கள் இவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாகவும் தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, தன்னுடைய வாசிப்பாலும் தன்னுடைய குரல் வளத்தாலும் எந்த நடிகர் ராஜ நடிகையா இருந்தாலும் சரி, எந்த ராஜ நடிகர் என்ன நாடகமா இருந்தாலும் சரி, என்ன ராகத்தில் பாடினாலும் அன்பு தம்பி வாசிக்கக்கூடிய இன்றைக்கு தமிழகம் எங்கும்
பவனி வந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு நான் இந்த மேடையில் 18ஆம் படி கருப்புசாமி மேடையில் நான் பிரகாசிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எனது அன்பு தம்பி கலை குடும்பத்தில் பிறந்த நமது விருதுநகர் மாவட்டம் புளியங்குளம் இரண்டெடுத்த GKS ஜெயமணிகண்டன் அவர்கள் இவர்களுடைய அன்புடையும் அன்பின்பார் ஏத்தமுனா ஏத்த இதுல இருக்கு முன்னேற்றம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம் கிணத்து நீரை நிலத்துக்குத்தான் எடுத்து தரும் ஏத்தம் கிணத்து நீரை நிலத்துக்குத்தான் எடுத்து தரும் ஏத்தம் கிளை வடிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம் கிளை வடிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம் தந்தனத்தானே இளேலோ தந்தனத்தானே இளேலோ ஓடி தந்தனத்தானே இளேலோ தந்தனத்தானே இளேலோ எறும்பு போல வரிசையாக இதில் சேர்ந்து உழைக்கணும் எறும்பு போல வரிசையாக இதில் சேர்ந்து உழைக்கணும் இடிப்பே வளையா மனசை எதிர்பார்த்து உழைக்கணும் உடுப்பு போல மொழி வேணும் நானே மாறணும் உடஞ்சு போன நமது என பொன்னா வந்து பொருந்தணும் உடஞ்சு போன நமது என பொன்னா வந்து பொருந்தணும் தந்தனத்தானே ஏழேரோ தந்தனத்தானே ஏழேரோ ஓதுவா தொழுவரெல்லாம் முழுவோர் கரையிலே ஓதுவா தொழுவரெல்லாம் முழுவோர் கரையிலே உலகம் கிழிக்கும் நம்ம ஏர் நடத்தும் நடையிலே ஆதி மகளவை சொன்னானதி பார்த்தா மனதிலே நீதி என்றும் விளையும் தெரிந்து படத்த தரிசிலே நீதி என்றும் விளையும் தெரிந்து படத்த தரிசிலே தந்தனத்தானே ஏழேரோ தந்தனத்தானே ஏழேரோ இதியட்டி விழுந்து கிடக்கு வீரர் எல்லாம் மாறணும் இதியட்டி விழுந்து கிடக்கு வீரர் எல்லாம் மாறணும் மேல சென்றா உயர்வு விட்டு விவர மண்டை ஏறணும் இதியோ பெரியவங்க நெஞ்சில் அன்பை சேர்க்கணும் நிரந்தரமா சகலருமே சுதந்திரமா வாழணும் நிரந்தரமா சகலருமே சுதந்திரமா வாழணும் தந்தனத்தானே ஏழேலோ தந்தனத்தானே ஏழேலோ ஓடி தந்தனத்தானே ஏழேலோ தந்தனத்தானே ஏழேலோ. நன்றி நன்றி. அதான் கேட்கிறேன், இந்த கைதட்டு தான் எங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி. அருமையான ஒரு பாடல். நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரையை வைத்து வருகின்ற முறையாக மதுரை பசுமலை இசைக்கல்லூரி பயின்று பல விருதுகளை பெற்று நாடகத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்து வருகின்ற திருப்புவனம் அருகாமையில் உள்ள அஞ்சூர் நாடு ஏனாதியை சேர்ந்த அன்பு மருமகன் NR ஜெயராஜ் அவர்கள் இவர்கள் மிருதங்கன் தோப்பி நட்டவேலா.
அருமையான வாத்தியம். கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வாத்தியம் நடிகர்கள் பேர் எடுக்கிறதே குமார வச்சு தான் இருக்கு. TR மகாலிங்கம், MM மாரியப்பா, குமார் வின்னர். ஏயா பேரை மாத்தி சொல்லுற, வின்னரை போட்டுட்டு குமாருங்கிற. அருமையான வின்னர் தான் உடையப்பா தேவர். எவ்வளவு பெரிய நடிகரை போட்டாலும் ஒரு நடிகன் பேர் எடுக்கிறது யாங்க வாத்தியார ஒளிவரிக்கை எடுத்தேன். ஆமா, சில ஒளிவரிக்கையில் எங்க நிலைமை தெரியாம தண்ணியை போட்டு உட்காந்துறாங்க, அள்ளி வச்சு மூடிடுறாங்க. நாடகம் கொம்பா போயிருது. அடுத்த வருஷம் நாடகம் அமைப்பாளரே மாத்தி போடுறாங்க. நன்றி, அருமையான வின்னருக்கு நன்றி. என்னைக்குமே நீ வின்னர் தான். நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி, பேர் என்பதற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை, நமது மதுரை அருகாமையில் உள்ள காரியாபட்டி அருகாமையில் உள்ள தண்டியனங்களை சேர்ந்த SPS அழகர் அவர்கள் இவரை முறையில் பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டார். அதை கேட்டுட்டு வின்னர் ஓம் பேர சொல்லிட்டு கடவுளே குமாரு வின்னர் மைக் செட் சொல்லு, ஓம் பேரு போன் நம்பர்லாம் காலையில் வாங்கிக்கிறேன். நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக வழங்கக்கூடிய அலைய சக்கரவர்த்தி, பேர் அன்புக்கு மரியாதைக்குரிய அமரர். அமரர் என்ன செத்தாயா போயிட்டு அப்படி என்ன பேசுற? இனிமேல நம்ம கொல்லணும். உங்க அப்பா இருக்காரா இல்லையா? அவன் கூட என்ன அப்பா பேச, உங்க அப்பாவை சொல்றாரு. அமர் அவரை சொன்னேன். மரியாதைக்குரிய நமது லேட்டு லேட்டு நேரம் செத்ததுக்கு தாயா அர்த்தம். 3 மணிக்கு வந்தேன்யா. தங்கத்து 3 மணிக்கு வந்தேன். யாரு ஓ சாமான்களை ஏத்துறதுக்கு தெய்வத்திரு. ஐயோ தெய்வத்திருநாள் செத்ததுக்கு அர்த்தம் தாயா. என்னைக்கு இருந்து ஜாகத்தான போட நம்ம தான் கொல்லணும். நம்ம தான் கொல்லணுமா? நீங்க தான் கட்டையை தூக்கி போடணும். உங்கள் ஐமா நட்சத்திரம் மலேசியா சிங்கப்பூர் யூடியூப் புகழ் நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள பரம்புப்பட்டியை சேர்ந்த SK குடிசாமி அவர்கள் இவர்களுடைய சின்சா ஒத்த குத்துட்டேன். 2500 ரூபாய் சோழி முடிஞ்சு. 2 ஷைன் சப்பு 2 இங்க வா. தாளம் போடுவியா? தாளம் அங்க போ. இங்க நில்லு. நீங்க பாடுறேன் போடியா? எங்க 4.5 சுதிய பிடிங்க. சதுர்மாதை துதி கூறிடும், சதுர்மாதை துதி கூறிடும், சடை கடவுநாயகன் வட கொடி ஆண்டவனே வருவ
தாளம் போட சொன்னா ட்ரை சைக்கிள் ஓட்டுறேன். சைக்கிள் தான் ஓடுறேன். நீ ஒப்பன. இருக்கட்டும் உன்னை வச்சுக்கிறேன். நந்தவன சீட்ல உன்னை வச்சுக்கிறேன். நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. ஆமாப்பு. என் பேரை சொல்ல போறேன். ஐயா கூடனே போனே என்னனே அடியா நம்ம பிள்ளை வந்திருக்கிறதுக்கு ஆயிட்டா. பிள்ளை ஆயிட்டுமா? அடே அப்பா நீங்க எவ்வளவு தங்கம். எனக்கு தெரியாதா எப்படி பிள்ளை? நல்ல கலரு. முண்டை உனக்கு டவர் கிடைக்காது. டபுள்ஸ் போவா? நீ வாய் வச்சா தவறு. நீ வாங்கி வச்சா கேப்பார் வச்ச காக்கா. நான் இங்க வாங்க மாப்ள. நீங்க வாங்க. நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, ஓடா தாயி போடா, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவளம் ஒட்டு, நாட்டிய பீட்டின் தான் உங்கள் ஐவா நட்சத்திரம். மரியாதையா போயிரு, நாடகத்துக்கு இருக்காத. மதுரையை சேர்ந்த ஜெயஸ்ரீ அவர்கள் இவர்கள் முறையில் டான்ஸ் காமி. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூமுகமாறே இடம் புரியாமல் மயங்குவதென்று இடம் பிரியாமல் தயங்குவதென்று என்னவோ சொல்லாரி தள்ளியே நீங்கள் தொட்டதால் உள்ளம் தொடர்கின்றனே. தன்னந்தனியாக நான் வந்த போது இது வந்து பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம இளவட்டங்களுக்கு நம்பி செல்ல பாக்காத கிரிக்கெட் பாக்குறாரு. அந்த பிள்ளை பேரை நைஸா சொல்லுங்க. ஜெயஸ்ரீ. பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி அடி பல மலரி கொளித்திருந்த பவள கொட்டாடி பக்தவமாவத்திலே மாமே முன்னாடி அழகே அழகே உன்ன மனைவியாக்கணும் கனவு நகைய முடிக்கணும் கண்ணத்தில் உமா கொடுக்கணும். ஏ மன்னாரே நான் மன்னாரி மகிமையுள்ள மன்னாரி அந்த கரவோரத்தில கண்டு முடிக்க சொன்னாரு. தகுந்த 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 தகுந்ததில்லாலே இல்லாலே தகுந்ததில்லாலே ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு பப்புனுக்கு ரத்த கொதிப்பு உச்சகல்ல நான் உச்ச பொறுப்பு இவர் வந்தா குடிச்சிரு மைக்க பொடி அவளே செருப்பலடி மைக்க புடியே செருப்பாலடியா. பாட்டு இருக்கா இல்லையா? எனக்கு பங்காளி இருக்கா இல்லையா பாட்டு? இந்த பாட்டு யாருக்கு ரத்த கொதிப்பு? ஏய் பாட்டி அது பாட்டி தாயா. பப்புனுக்கு ரத்த கொதிப்புண்டா? பப்புனுக்கு தான் ரத்த கொதிப்பு. அடுத்த வருஷம் பிபி பப்புனு போடாதீங்க. ஏய் அப்படி இல்ல ஒரு பாட்டு. இந்த பாட்டு என்னையா பிடிக்கலையா? உங்க பப்புனுக்கு ரத்த கொதிப்புண்டா? ஐயா அந்த பாட்டு அப்படித்தாயா மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க. பப்புனுக்கு ரத்த இங்க எங்களுக்கு எல்லாம் மாமனார் மாதிரி நீங்க தானே இருக்கீங்க. என்ன எனக்கே நிறைய மாமங்க இருக்காங்க. சரி மாமா. நன்றி 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 நன்றி. ஏண்டா இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு ஏத்த போகணும். நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெற்றி முரசு வெட்டி வருகின்ற ஒளி ஒளி அமைப்பு வின்னர் ஆடியோஸ் அமரடக்கி இருப்பிடம் எழுதிடுவோம். மைக்கு அரை மைக்கு தான் வருது. ஆபரேட்டர் கூப்பிட்டு போய் கொக்கிய போட்டு வா. சரி. முழு கரண்ட் வரட்டும்ட்டு ஆபரேட்டர். ஆமா அப்பதான் ஃபுல்லா கரண்ட் வரும்னு. இவன் ஆபரேட்டர் லேசா கட்டிங்க போட்டுருப்பேன். ஐயா போய் கொக்கிய போட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா மறுபடியும் முழு கரண்ட் வரல. என்னையா சொல்ற? ஊர்ல ஊரா லைட் பால் லைட் தெரியுது. ஆம்பளி பார தெரியுறா, யூனிட்ட தெரியுறா, ஒன்னும் கதை இல்ல. ஆக்ஷன் ஆட்றாங்க, ஒண்ணும் வரல. மறுபடி என்ன தெரியுமா? ஓனர் போய் பார்க்க போயிருக்காரு. எப்படி ஆபரேட்டர் போனானே எப்படி கொக்கி ஓட்டு வந்திருக்காங்க. இவன் போய் கொக்கி ஓட போனவன் போய் கரண்ட் கம்பியில கொக்கி போடல. சரி. யாரோ ஒரு பொம்பளை துணி காய போட கயிறு கட்டி இருந்திருக்கு. அதுல போய் கொக்கிய முறுக்கி போட்டு வந்திருக்கேன். அப்புறம் எப்படி முழு கரண்ட் மசண்டா வரும்? அது மாதிரி அருமையான ஒளிக்கு அதுக்கு அடுத்தபடியாக கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை. அருமையான கலையரங்கம் அமைத்த பேரானூர் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கும் சிறந்தால் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பேன் இப்படியே நிற்குமானே, ஓடவே ஓடாது. ஆமா, உலக அழிய தொட்டிக்கு இப்படியே இருக்கட்டும். நம்ம போடுற பேனெல்லாம் ஓடாதியா? ஏன் அப்படி ஒண்ணு தரங்கட்டு ஒண்ணு வளர்க்கலையில கரெக்டா இருக்கும் பாரு. அடிச்சாலும் ஓடாது. அப்படியே இது என்ன பத்த. நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக
இவரக மேடையில் சீன் அலங்காரம் அருமையான முறையில் சீன் அமைத்திருக்கும் அன்பு உள்ளம் ஸ்ரீ லிங்க விலாஸ் சீன்கம்மேனி உரிமையாளர் AS தர்மலிங்கம். இருப்பிடம் வந்து நமது சொந்த ஊர் மீமீசல் இருக்கிறாரோ, சொந்த ஊர் வேறையாமல என்னண்டு அருமையான இருப்பிடம் மீமீசல். ஆமா, இது மதுரையில வரைஞ்சது. நம்ம ஊருக்காண்டி புதுசா 37,000 ரூபாய்க்கு. அண்ணே இது மட்டும் இல்லனே, இருக்கிற நாடக நடிகர் சங்கத்துல கட்டுற சீன் ஊரமே மதுரையில தான் வருவாங்க. ஆமா, திரவி அப்பா மய அவர் ஒரு ராஜபாட்டு செயமோகன் அருமையான முறையில் சீனமத்திருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், ஸ்ரீ லிங்கவிழா சீன்கம்மேனி உரிமையாளர் அன்பண்ணன் AS தர்மலிங்கம். இருப்பிடம் மீமீசல் மெயின் ரோடு. அருமையான முறையில் அமைத்திருக்கிறார். அன்பு உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சி கடை நடத்திக் கொண்டிருப்பவன் உங்களா வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், ஐயா பிறந்த ஊர் பசும்பொன் அருகாமையில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பபு மற்றும் செடி பரதேசியாக நடிக்க எங்க முதலாளி தங்க முதலாளி முதலாளி எங்க முதலாளி தங்க முதலாளி நல்ல முதலாளி. எங்களுக்கு தான் சக்தி இருந்தா உங்களுக்கு தான் வெற்றி வரட்டு. முதலாளி நல்ல முதலாளி முதலாளி. என்ன வாத்தியார, உங்களுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு, மத்த பப்பனுக்கு பூரா கேத பாட்டு தான். நன்றி நன்றி நன்றிங்க. ஏன்னா மனுஷன் எல்லாரும் பிறப்பென்பது பொய், ஆமா ஆமா, இறப்பு தான் மெய். எல்லாரும் இறக்கத்தான் போறோம். இறக்கு வரையிலாவது நல்ல மனுஷனா பேர் எடுத்துட்டு போங்க. தான் வாழ்வதற்காக பிறரை கெடுக்காதீர்கள். போட்டியோட வாழுங்க, பொறாமை வேண்டாம். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர் யார் என்று கேட்டால் 2 மனிதரை சொல்லலாம். மனிதருக்கு 2 கண். ஒன்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக ராமேஸ்வரம் பேய்கரும்பில் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இதை யார் இந்த 2 பேரும் பிறந்தது என்ன மாவட்டம்? ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிடைச்ச பொற்கிஷங்கள் என்ன தெரியுமா? தனக்கில்லாமல் 32 கிராமத்தையும் பிறர் சமூகத்துக்கு எழுதி கொடுத்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். மீனாட்சி அம்மன் கோயில்ல இவங்க தான் நுழையணும், இவங்க தான் சாமி கும்பிடணும் என்பதை எடுத்தறிந்து எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம் என்று மீனாட்சி அம்மன் கோவிலை திறந்து அனைவரும் சாமி கும்பிடலாம் என்று சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அதே மாதிரி இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்களா விஞ்ஞானியாக வேண்டும் என்று அமெரிக்காவையே அதிர வைத்த ஒரு ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உலகத்தில் மறக்க முடியாத மனிதர்கள். பேரானூருக்கு வந்த விருந்தாடி தாய் தாப்பனை கூப்பிட்டு உன்ட்ட எத்தனை கோடி சொத்து இருக்குப்பா, உன்ட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு? அடுத்த கேள்வி என்ன படிக்கிறேன். அப்ப என்ன செல்வம் முக்கியம்? நீங்க 500 கோடி ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, நீங்க 5-6 தோப்புக்கு சொந்தக்காரா இருந்தாலும் சரி, முதல்ல அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பேரானூர்ல 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாய ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்ற கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தினுடைய ஒன்னே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பசுமன் ஐயா குருபூசைக்கு வர்றவங்கெல்லாம் தயவு செய்து எப்படி ஆன்மீகமும் அந்த தெய்வ பக்தியும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை வெறுத்திருந்தாரோ அவருக்கு வரையில தயவு செய்து காப்பு கட்டி தண்ணி போடாம வாங்க. நான் மேடைக்கு சொல்றேன், முருகனுக்கு 6 படை வீடு, நம்மளுக்கு 7வது படை வீடு பசுமன் கண்டெடுத்த ஐயா தெய்வீக திருமகனர் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். இவன் பைக்கில் 3 பேர் வர்ற ஐயா, 3 பேர் முன்வீல தூக்குறேன், தாசில்தார் வண்டி வந்தா அது மேல ஏறி ஆடுறேன் தண்ணியை போட்டு. குருவுசைக்கு அப்படி அவரை சொன்னார் தெய்வீக திருமகனார். அமைதியுடனும் அன்புடனும் ஐயாவை கும்பிடுங்கள், நம்ம அவர் வாழ்ந்தது போல் நம்மளும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் RK நமது அதவத்தூர் கண்டெடுத்த RK வேலாயுதம் செயற்குழு உறுப்பினர் இசை நாடக சங்கம் காரைக்குடியை சேர்ந்த அன்பு அண்ணன் RK வேலாயுதம் அவர்கள் இந்த நாடகத்தை செயற்குழு உறுப்பினர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். எந்த நாடகமாக இருந்தாலும்
இப்படி இசைக்கலைஞர்கள் இப்படி நடிகர்கள் வேண்டுமென்றால் அன்பண்ணன் ஆர்கே வேலாயுதத்தை 6 மாதத்துக்கு முன்னாடி நாடுங்கள், சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு உண்மையிலே சாப்பாடு. ஆமா, கரூர்லயே சாப்பிட்டோம். மீன் 2 கூட்டு, முட்டை, ஆம்லேட், பொம்பளை வேட்டு. ஆம்லேட் மட்டும் தான் இருக்கு. பொம்பளைட்னா ஆஃப் ஆயில்லையா? ஆஃப் ஆயில். அறவேக்காடு உணவளித்த நமது பேரானூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் சுத்துவட்டார நாடக அரசிய பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வளவலன்னு பேசினா வாய்க்கேடு வருஷம் ஒரு பிள்ளை உடம்பு கேடு கேடுன்ட்டான். தெய்வீக திருமண புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை தொடங்கி வண்டமையில் ஆடி வர வடிவேலவனும் கூட வர செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா பேரானூரில் வந்துதித்த தங்க நிறம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் இங்கே அழுத பிள்ளை அமர்ந்துவிடும் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் கண்ட மணிமகடும் மண்டகத்தின் தேவரெல்லாம் வந்துதித்த தங்க மகள் தேவர் மகான் வந்துதித்த தங்க நிறம் பேரானூரில் நம் இல்லம் தோறும் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் கண்ட மணிமகுடம் மண்டகத்தின் தேவரெல்லாம் வந்துதித்த தங்க நிறம் தேவர் மகான் வந்துதித்த தங்க நிறம் ஆசையில்லை அவனுக்கு ஆசையில்லை மட்டை மீது ஆசையில்லை பெண்ணி மீது ஆசையில்லை ஒரு ஆசையில் பெருத்த தங்கம் அவர்தான் உக்ரபாண்டியர் பெற்றெடுத்த நமது தங்கம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் கண்ட மணிமகுடம் மண்டகத்தில் தேவரெல்லாம் வந்துதித்த தங்க நிறம் தேவர் மகான் வந்துதித்த தங்க நிறம் நேதாஜிக்கு உலகத்துல 2 பேத்துக்கு தான் வாய்ப்பு சட்டம். ஒன்று பாலகங்காதர திலகருக்கு, 2வதாக பசுமன் கண்டெடுத்த ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு வாய்ப்பு விட்டு சட்டத்தையே தகத்தெறிந்த சிங்கமையா அவர்தான் பசுமன் தந்த தங்கமையா தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் கண்ட மணிமகுடம் செங்கதிரோடு ஒளியை போல தேவரையா